வல்லாரப்பேட்டை அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள். Alhamdulillah, alhamdulillah, ونستعين ونستغفر ونتوكل عليه ونعوذ بالله أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. தமிழ்நாடு தர்கா ஜமாத் மிக சிறப்பாக இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கும் பெரும் தலைவர்கள் வீட்டுகள் அனைவருடைய பேரும் படிக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிற காரணத்தினால் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் மக்களுக்கும் எல்லோருக்கும் இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. வக்போர்டு பில்லை பத்தி இந்த மக்கள் நிறைய பேசினாங்க. எல்லாமே மிக சிறப்பா எடுத்து உரைத்திருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம். இதுல பாதிப்பு பார்க்க போனா பள்ளிவாசல்கள், மதர்சாக்கள், பரியல் கிரவுண்டுகள், இது வெள்ளக்கார காலத்திலிருந்து நம்ம ஆளுங்க 400-300 வருஷமா இதை அனுபவிச்சுட்டு வராங்க. இது அனுபவிச்சு வர்றதுனால இந்த அரசாங்கம் முதல்ல என்ன பண்ணிருக்கணும், விடுதலை அடைஞ்ச பிறகு யார் யார் அறநிலைத்துறையில என்னென்ன சொத்து வச்சிருக்காங்க, கோயில்கள் சொத்து என்னென்ன இருக்கு, பள்ளிவாசல்களோட சொத்து என்ன இருக்குன்றது அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதை அவங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சட்டத்தை கொண்டு வரணும். நீ எதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர்றீங்கன்னா, ஏன்னா 9 லட்சத்தி சொல்ற ஏக்கர் இருக்கிறதுனால இவங்களால பொறுக்க முடியல. இவங்களுக்கு என்ன மனசுல முஸ்லிம்கள் இவ்வளவு சொத்து இருக்கு, நம்ம முஸ்லிம்களை இந்த சொத்துக்களை நம்ம அபகரிச்சுட்டா இவங்களை மதரசாக்களையோ பள்ளிவாசலையோ மூடிடலாம். இப்ப பாருங்க, யூபில எல்லாம் பாம் சொல்ல விடுறது இல்ல, பாம் சொன்னா பிரச்சனை. இவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதனா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்ன்ற எண்ணத்தோட நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கு நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. நீ இதுல 2 முஸ்லிம் பெண்களை நீ கொண்டு வரேன்னு சொல்றீங்க திருத்த மசோதால. ஏற்கனவே 2 பெண்கள் அதுல இருக்கிறாங்க. இது கூட தெரியாம நீ ஒரு சட்டத்தை பாஸ் பண்றீங்க. இதுக்கு பதில் இல்லை அவங்க கிட்ட. அதனால இப்போ இந்த நீதிபதி என்ன பண்ணிருக்காங்க, இது நிறைய இதுல குறைகளை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி நீங்க இதுல ஒரு தற்காலிகமா தடை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த தடையை அவங்க கொடுத்ததுனால இவங்களால பொறுக்க முடியல. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னே தெரியல. ஆனா இதுக்கு இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாமே நம்ம ஒற்றுமை தான் காரணம். இந்த ஒற்றுமையை இழந்தோன்னு வச்சுக்கீங்களேன், நாளைக்கு நம்மளை பிரிச்சு எப்படி வெள்ளக்கார டிவைட் அண்ட் ரூல் பண்ண மாதிரி நம்மள பிரிச்சு ஆடுவாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உலகத்துல ஒரு 5 நாடு முஸ்லிம்கள் நல்ல செழிப்பா வாழ்ந்த நாடு ஸ்பெயின்ல எடுத்துக்கங்க. 720 வருஷம் ஆண்டாங்க முஸ்லிம்கள் மக்களாக. ஆனா இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்களே இல்ல. அவ்வளவு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல்லாம் இன்னைக்கு சில பள்ளிவாசல்களை இடிச்சுட்டாங்க, சில பள்ளிவாசல்களை மியூசியமா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அங்க இருந்த முஸ்லிம்களை சில பேரை மிரட்டி மதம் மாற வச்சாங்க கிறிஸ்தவர்களாக. சில பேரை அந்த நாட்டை விட்டு தோற்று விட்டாங்க. அதுக்கு அடுத்து அந்த யூரோப்புக்கு அது ஒரு பெரிய ஒரு கதவா இருந்தது யூரோப்ல இஸ்லாம் பரவுறதுக்கு. ஆனா அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இஸ்லாம் ஒழிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, அதே ஊர்ல அந்த சொல்லி ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவரு அந்த ஊர்ல இருந்து தான் வந்தாரு. அதை வச்சுதான் இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2வது ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த போர்ச்சுகல் ஒரு ஊர், அந்த ஊர்ல 500 வருஷம் ஆட்சி நடந்தது. அங்கேயே முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க, டிவைட் பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து இந்த மாதிரி வலுக்கட்டாயமா இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களோ வேற என்னன்னா சொல்லி மாத்தி அவங்களை சில பேர் அடிச்சு கொண்டு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்டாலியில ஒரு ஊரு, அந்த ஊர்ல பாலரம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல நல்ல செழிப்பா வாழ்ந்தாங்க முஸ்லீம்கள். ஆனா இன்னைக்கு அங்க முஸ்லிம்களும் இல்லை, அதெல்லாம் ஒரு மியூசியமா ஆக்கி வச்சுக்காங்க. அதே மாதிரி சர்பியான்ற ஒரு ஊர், சர்பியான்ற ஊர்ல 350 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன காரணம்னா, இவங்க ஒற்றுமை கிடையாது. இவங்க சில பேர் நீ ஒருத்தர் மேல கை கட்டுறான், ஒருத்தர் கீழே கட்டுறான், ஒருத்தர் துப்பி போடுறான், ஒருத்தர் போடல, ஒருத்தர் ஷாஃபி, ஒருத்தர் அன்பி, லெஸ்காபி, குருகாபின்னு சொல்லி நம்ம ஆளுங்க பிரிஞ்சிருந்தா காரணத்தினாலதான் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம ஆட்சி பண்ண இடத்துலயும் சரி, மக்கள் வாழ்ந்த இடத்துலயும் சரி, இவங்க அடிச்சு விரட்டினாங்க. அதே மாதிரி கிரீஸ்லயும் அதே மாதிரி 200 வருஷம் முஸ்லிம்கள் நல்ல செழிப்பா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இல்ல. ஆனா என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி ஒற்றுமை கிடையாது நம்மளுக்குள்ள. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே எங்க பார்த்தாலும் கூட்டமைப்பு, பள்ளிவாசல் கூட்டமைப்பு, ஜமாத்து கூட்டமைப்பு, இந்த மாதிரி கூட்டமைப்புகள் சேர்ந்து இன்னைக்கு இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் நம்ம போராடிட்டு இருக்கோம்.
இதே விவசாயிகள் சீக்கியர்கள் இந்த சட்டத்துக்கோசரம் அவங்க விவசாய சட்டம் ஒன்று போட்டாங்க. அதுக்கு அவங்க தொடர்ந்து 700 மேல போராட்டம், ஒரு வருஷம் போராடினாங்க. 700 பேர் கிட்ட முதல் தியாகம் செஞ்சாங்க. வெயில் மழை அதெல்லாம் பாத்தீங்கன்னா -டிகிரில குளிர். அவங்க டிராக்டர் எடுத்துட்டு போய் பண்ணாங்க. ஆனா அந்த சட்டத்தை திருப்பி வாங்கிச்சு இந்த ஒன்றிய அரசு. ஆனா சிஏ அதே மாதிரி இப்போ அந்த பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் நிறைவேறல. இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜி இவங்களே இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இதை தள்ளி வைக்க சொல்லி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர் சம்பவத்தை நம்ம அது எல்லாமே எந்த ஒரு முஸ்லீமும் ஏத்துக்க மாட்டான். ஒரு முஸ்லீம் ஒரு தீவிரவாதத்தை என்னைக்குமே ஏத்துக்கவே மாட்டான். காரணம் எங்களுக்கு இஸ்லாம் அது மாதிரி சொல்லி கொடுக்கல. ஒருத்தர் பாருங்க 2.5 கிலோமீட்டர் தோல் மேல தூக்கிட்டு அந்த பையனை, குண்டடிப்பட்ட பையனை தூக்கிட்டு ஓடி வரான். அந்த அளவுக்கு இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அது அப்படியே வேற மாதிரியா முஸ்லீம்கள் தான் பண்ண மாதிரி ஒரு வீடியோல காட்டுறாங்க. ஆனா அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த அந்த துப்பாக்கி சூட்ல 15 பேர் முஸ்லீம்களும் இறந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அவனை கூப்பிட்டு முஸ்லீமா கலிமா ஓதிருக்கிறான்னு கேட்டு சுட்டேன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் ஒண்ணு பண்ணாங்க. எஸ்டிபில அவர் சொன்னாரு, அர்ணப் கோஸ்வாமி இது மாதிரி அந்த செய்தியை அது 100% உண்மை. அவங்க இப்படிதான் பரப்புனாங்க. ஆனா பெங்களூர்ல ஒரு ஃபேமிலி அந்த குண்டடிப்பட்டுல இருந்து உயிர் தியாகம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க எப்படி எது பண்ணாலும் முஸ்லீம்கள் ஒண்ணும் இல்லைங்க. வெள்ளக்காரன் இருக்கும்போதே மகாத்மா காந்தி சேஃபா தாங்க இருந்தாரு. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவரை கொண்டாங்க. அவர் கொண்டது கோட்ஸே. இந்த கோட்ஸே அவர் கொண்டதுக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு மீட்டிங்ல மகாத்மா காந்தி பேசிட்டு வரும்போது அவர் போய் சந்திக்க போய் கத்தி எடுத்து குட்ட போனா அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அப்ப மகாத்மா என்ன சொன்னாரு, நீ ஏப்பா எனக்குள்ள வர, என் கூட ஒரு 8 நாள் இரு. நீ இருந்தனாக்கா நீ நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன், நான் எதுக்கோசரம் இந்த அளவுக்கு நான் நாட்டுக்கோசரம் போராடுறேன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவரை மன்னிச்சு விட்டுற சொன்னாங்க. அவரை விட்டாங்க. அவர் இறக்கப்பட்டார். ஆனா அதே கோட்சத்துக்கு அவரை சுட்டான். சுட்டுட்டு இஸ்மாயில்னு பேர் எழுதிட்டு அது முஸ்லிம்கள் மேல திருப்பி ஒரு பெரிய கலவரமே ஆச்சு. இவங்களுக்கு வேலையே எழுதுறாங்க. யார் பண்ணாலும் இஸ்லாமிய பண்ண மாதிரி அதை கொண்டு போய் காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, தெளிவா பேசிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததுனால இவங்க பொய்ய மறைக்க முடியல. இவங்க காலகாலமா பொய் தான் சொல்லி ஆட்சிக்கே வந்தாங்க. என்னன்னா சொன்னாங்க இவங்க தெரியும் அவங்களுக்கு. இப்போ அந்த பீஃப் வச்சு அவ்வளவு பெரிய நாடகம்லாம் வந்தாங்க. முஸ்லிம்கள் போட்டு சாவடிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க. அது 3 சொல்லி ஒரு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி அதுதான் இந்தியால பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த கம்பெனி ஓனருடைய பேர் பாத்தீங்கன்னா சுனில் சூத். அதே மாதிரி இன்னொன்னு அல் அரேபியன் சொல்லி ஒரு பீஃப் கம்பெனி, அதனுடைய ஓனர் பேர் பாத்தீங்கன்னா சுனில் கபூர். அதே மாதிரி அல் கபீரில் ஒரு கம்பெனி பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ். இவங்களால தான் இந்தியா இன்னைக்கு பீஃப் எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 இருக்கு. அவரு பேர் பாத்தீங்கன்னா சதீஷ் சபர்வால். சோ இது இவங்க முஸ்லிம்கள் பேரை வச்சுக்கிட்டு தான் இவங்க பண்றாங்க. சோ அதனால முஸ்லிம்களை டார்கெட் பண்ணி இவங்களை எப்படியாவது தவறான மக்களா காட்டணும். அதுக்கப்புறமா இது டிவைட் பண்ணி ரூல் பண்ணணும். தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க உள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அதுக்கான பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. நம்ம சிஎம் அவர்கள் இந்த கேஸ் போட்டு இந்த அளவுக்கு இன்னைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு நம்மளுடைய வேண்டுகோள் என்ன இருக்குன்னா, ஒரு மேடையில நம்ம சொல்றது, எப்படி மம்தா பானர்ஜி ஓப்பனா இது நான் சட்டமன்றத்துல சொன்னாங்களோ இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு ஓப்பனா அவங்க இதை அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தை நன்றி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணாடு அவர்களுக்கு மாநில இளைஞரணி செயலாளர் அஜீஸ் பாய் அவர்கள் பொன்னாரை போட்டி மரியாதை செய்வார்கள். நிறைய தக்பீர். கோஷம் எழுப்பப்பட